ஹாய்ங்க, நலம் ஹோம்மேட் சேனலில் இன்றைக்கி நாம் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபார் 200 ml, வெறும் 200 ml ஹைபிஸ்கஸ் ஷாம்பு பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ராக்ட்ஸை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம வெறும் 200 mlக்கு எவ்வளோ செம்பருத்தி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ செம்பருத்தி, நீம் வந்து ஏதாவது டேண்ட்ரஃப் இருந்தால் கூட நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்காக பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஃபைட் பண்ணும். அதுக்காக வேண்டி நான் அதை ஆட் பண்ணுறேன். இந்த செம்பருத்தி எல்லாமே வாஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வார்டனாப்பில் இருக்கும். அண்ட் ரோஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், நல்லா ஒரு காமன் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதுக்காக நெல்லிக்காய், கருஞ்சீரகம், இது வந்து வெட்டிவேரோட மெடிசினல் வேல்யூஸ் வந்து இவ்வளோ தான் இல்லை. நமக்கு ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்மளோட ஹேர் ரூட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, தென் அதை டைட்டன் பண்ணுறது, லாங் ஹேருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது போகவுமே இன்னும் நான் வந்துட்டு சில சீக்ரெட் ஹெர்ப்ஸ் லைக் ரோஸ்மெரி அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். அதை நான் இங்கே காமிக்கல, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் 200 ml ஷாம்புக்காக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னுடைய பாத்திரத்தில் நான் இதுக்குன்னே தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டியே தனியாக பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இதுக்குன்னே நான் ஒதுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிப்போம். இதில் இருக்கிறது வந்து டிஎம் வாட்டர். ஓகேங்களா, நம்ம ஏன் நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து மினரல்ஸோ எந்த ஒரு லைக் பாக்டீரியலோ ஃபங்கலோ எதுவுமே இருக்காது. ஸோ கெட்டு போகிறத வந்து தடுக்கும். ஓகேங்களா, இதையெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு டிஷ்யூ வச்சு ஒத்தி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இதை வந்து இந்த ஹைபிஸ்கஸையும் நம்ம இதில் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லா வாட்டருமே அப்படியே யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இதில் வந்து நம்ம 600 ml வாட்டர் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாம் நமக்கு சுண்டி வரும்போது ஜஸ்ட் ஒரு 100 ml எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சா போதும். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராக்டை நல்லா காய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் இது என்ன ஸ்லோ ஹீட்டில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இன்ஃப்யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இதோட எல்லா சத்துமே உள்ளே இறங்கிடும். இது இவ்வளோ தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்குங்க. நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இதை நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். எனக்கு வந்து 250 ml ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட் போதும். ஆக்சுவலி வந்து நமக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அவங்களே வந்து 400 ml ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமும் ஃப்ளார்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் ஒன்றாவும். இதோட கலரை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஹைபிஸ்கஸோட கலர் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே நம்மளுடைய சர்ஃபாக்டன்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அந்த சர்ஃபாக்டன்ஸையும் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நமக்கு 250 ml போதும். அதனால் இதை கொஞ்சம் சுண்டட்டும். இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய சர்ஃபாக்டன்ட்டு டபுள் பாயிலிங்கில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது கெமிக்கலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது எல்லாமே பிளான்ட் டெரிவேட்டிவ்ங்க. இதுதான் நமக்கு ஷாம்பூவில் வந்து கிளென்ஸ் பண்ணுறது, அந்த நுரையை கொடுக்கறது, புகை அடிக்குது, அதனால லென்ஸில் பட்டு ஒரு மாதிரி ஆகுது. இது பாருங்கள் க்ரீமியாக இருக்குது இல்லையா. இதுதான் வந்து நம்ம ஷாம்பூவில் நுரைய கொடுக்கறது, கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ராக்டை இதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து மற்றவங்க நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன், பட் இவங்க தான் சொல்ல விரும்பலை. என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாகவே, அதாவது ரெடிமேடாகவே சில மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஷாம்பு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. நீங்கள் கூகுள் பண்ணாலுமே உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா இருக்கும். அது எல்லாமே நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. நிறையா சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு டைப் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா கோகனட் பேஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே வந்து சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ஸும் இருக்குது. நம்ம சல்ஃபேட் இல்லாமல், பேரபின் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸ்மால் பேட்சில் தான் ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் பேட்சே 500 ml, அப்படி இல்லைன்னா 1 லிட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ என்ன பண்ணலான்னா ரொம்ப கம்மியாக பண்ணுறப்போ நம்ம பார்த்து பண்ணலாம். இப்போ எனக்கு நான் பண்ணிக்கிட்டேன்னா எப்படி பார்த்து பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது லம்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நான் பார்த்தா தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்குது. இதோட லம்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். ஏதோ வந்து கெமிக்கல் ஆட் பண்ணிட்டாங்களே அப்படிலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. இது வெறும் கோகனட்லேருந்து எடுக்கக்கூடிய சர்ஃபாக்டன் தான். இதை நான் வந்து டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்ஸ் வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போது நம்மளோட ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. மீன்வைல் இது நல்லா கூலாகவும் ஆயிடுச்சு. மீன்வைல் நம்மளோட சர்ஃபாக்டன்ட்டும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டபுள் பாயில் பண்ணி வச்சுருந்த சர்ஃபாக்டன்ட்டும் நல்லா கூலாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸில் நம்மளாம் இந்த பேஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கலை. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துட்டு 100% சேஃபான சர்ஃபாக்டன்ஸ் தான் இதில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல்லாகவே பிளான்ட் பேஸ்டு தான். நம்ம எக்ஸ்ட்ராக்டை வந்து எப்படி பார்த்து எது நல்லது என்னென்ன சேர்க்கலான்னு செஞ்சோமோ அந்த மாதிரி தான் இந்த சர்ஃபாக்டன்ட்டையும் பார்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து ஸ்ட்ரைட்னிங்கு கேரட்டின்லாம் பண்ணியிருப்போம்ல, அவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேயா. உங்களோட ஹேரை ட்ரை ஆக்காது. கோகனட் மில்க் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட ஹேரில். ஸோ எல்லாமே வந்து கோகனட் ப்ராடக்ட் தான். நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஏன்னா வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டாங்களேங்கிறது தான் வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களுமே வந்து அதையவே தான் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி கேமராவில் சரியாக அதோடைய கலர் தெரியல, ரியலாகவே கொஞ்சம் பிங்காக இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. எல்லா எக்ஸ்ட்ராக்டும் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதை வந்து ரொம்பவும் மிக்ஸ் பண்ணவும் கூடாது. இங்கே பார்த்தீங்களா அப்படியே நுரை ஃபார்ம் ஆகுது. ஸோ இதாங்க நம்மளுடைய ஹைபிஸ்கஸ் ஹேர் ஷாம்பூ. இதோட கலர் பாருங்கள், ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ரெடிமேட் எக்ஸ்ட்ராக்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணலை. ரெடிமேடாக ஷாப்பில் விற்கக்கூடிய ஷாம்பு பேஸை வாங்கியும் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அந்த பேஸை நம்மளே A to Z நம்ம கைப்பட நமக்கு சேஃபானது, நம்ம ஹேருக்கு சேஃபான மாதிரியான சர்ஃபாக்டன்ஸ் வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டோம். இதில் நம்ம ஹைபிஸ்கஸை, ரோஸ்மெரி லீவ்ஸு, நெல்லிக்காய், கருஞ்சீரகம், வெட்டி வேறு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நீம் லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது 100% வந்துட்டு சேஃபுங்க. இது எந்த அளவுக்கு மைல்டு அப்படின்னா ஒரு பேபிக்கே யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மைல்டுங்க. கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களே, ஸ்மூத்னிங் பண்ணவங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்களே தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சலூனில் வந்துட்டு நிறையா பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களே கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்ட வாட்டி இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இது வந்து கெராட்டின் ஷாம்பூ, இது வந்து ஸ்ட்ரைட்னிங்க்கு, ஸ்மூத்னிங்க்கு அந்த மாதிரியெல்லாம் அவங்களே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பாட்டில் வந்து 500 to 1000 rupees வரைக்கும் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வருவோம். நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் கெராட்டின் பண்ணவங்க ஒரு ஒன் டைம் இதை நம்மக்கிட்ட 30 ml அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு 100 ml 200 ml ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பற்றி என்ன சொல்லணும், இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது செம்பருத்தியில் இல்லாத நன்மைகளே கிடையாதுங்க. இது நம்மளுடைய ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை நல்லா நரிஷ் பண்ணி மாய்ஸ்டர்டாக ரொம்ப சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கோங்க. நம்மளோட ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடும். டேண்ட்ரஃப் இருக்குன்னாலுமே இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. நம்மளோட ஸ்கேல்பில் ஃபாலிக்கல்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். நியூ ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஃபாலிக்கல்ஸ் நல்லா க்ரோ ஆகும், நியூ ஹேர் க்ரோத்தும் நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷனை இது வந்து நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு டைம் 100 ml மினிமம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ரெகுலராக நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இதில் யூஸ் பண்ணியிருக்க சர்ஃபாக்டன் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். மற்றவங்க மாதிரி நீங்கள் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, சர்ச் பண்ணாமல் இப்போ யாருக்குமே தெரியாமலாம் இல்லைங்க. ஒரு ஷாம்பூனா கண்டிப்பாக சர்ஃபாக்டன்ட் இருந்தால் தான் அது வந்து ஷாம்பூவே எல்லோரும் ஆட் பண்ணுவாங்க. பட் மற்றவங்க என்ன சர்ஃபாக்டன் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து கோகனட் ப்ராடக்ட் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதே. எல்லாமே பிளான்ட் பேஸ்டு தான். கிளிசரின்மே பார்த்தீங்கன்னா வெஜ் கிளிசரின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோடது வந்து வேகான் தான். சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இதுக்கப்புறம் நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாமல் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதர் டீ ட்ரீ யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா லாவெண்டர் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுவோம். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா.